இந்தியன் டைரக்டர் சங்கர் இயக்கத்துல நம்ம கமலஹாசன் அவர்கள் நடிச்சு வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஐகானிக்கான ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா பல வருடங்கள் கழித்து அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பண்ணாங்க. எதுக்குடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து உங்களை கேட்டோமா, நாங்க இந்த படத்துக்கு சீக்குவல் கேட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் களி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த படத்துடைய கதைக்களமா இருக்கட்டும், அந்த படத்தை அவங்க மேக் பண்ணியிருந்த விதமா இருக்கட்டும். என்னடா இந்த அளவுக்கு அவுட்டேட்டடா இருக்கு, இந்த காலத்துல போய் இந்த அளவுக்கு ஒரு மொக்க படத்தை நம்ம சங்கர் அவர்கள் எடுத்திருக்காரு, இவரா 2.0 எந்திரன் படத்தெல்லாம் மேக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களை போட்டு வேற லெவல்ல வச்சு செஞ்சாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் 2 நல்லா இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியன் 3 வெளி வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாமே அடங்கிடும், ஒரு மிகப்பெரிய பயங்கரமான வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காப்ல. ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 20 நாள் அந்த படத்துடைய ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த பெண்டிங் ஷூட்டிங் முடிச்சாதான் இந்த இந்தியன் 3 நம்ம தேட்டருக்கு கொண்டு வர முடியும். நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க. ஆனா அதுக்குமே எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அந்த பிரச்சனையை ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சாங்க. அதாவது டைரக்டர் கிட்ட பேசி சம்பளம்லாம் கேட்காதீங்க, படத்தை மட்டும் எடுத்து முடிங்க, ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவு பண்ணியாச்சு, மீண்டும் இந்த படத்தை நம்ம செலவு பண்ணி எடுக்கிறோம், உங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் லைக்கா அவங்கலாம் உட்காந்து பேசி டைரக்டர் ஓகே சொல்லிட்டாப்ல. ஓகே, நான் 20 நாள் ஷூட்டிங் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துட்றேன், டேரக்டா நீங்க எங்கன்னா கொண்டு போங்க, தேட்டர்னா ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல ஓடிடிலாம் கொண்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்ல. ஆனா இப்ப முட்டுக்கட்டியா நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லை, என்னுடைய வேலை முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னால் டேட் எதுவும் கொடுக்க முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு ஐ மீன் என்கிட்ட இந்த படத்தை பத்தி இதுக்கப்புறம் எதுக்குமே வராதிங்க, நான் அந்த படத்தில் நடிக்கிறதா கிடையாது அப்படின்ற மாதிரி சீட் சொல்லியிருக்காப்ல. இப்போ இதுல ரொம்ப பாதிச்சு போயிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்கா மட்டும்தான். ஏன்னா பெரிய பொருட்செலவுல அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பணம் அந்த படத்துல படம் மூலியமா போய் மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல அடங்கி போயிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பார்ட் 3 அப்படின்ற ஒரு முழு படத்தை எடுத்து வடிச்சிட்டு ஒரு 20 நாள் ஷூட்டிங் பெண்டிங்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகாம கிடப்புலயே போக போகுதுன்னா அது இந்த இந்தியன் 3 மட்டும்தான். ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவருடைய மனம் மாறி அவரே ஒத்துக்கிட்டா மட்டுமே இந்த இந்தியன் 3 வரும். ஸோ அது வரைக்கும் வராது, யாரும் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல லைகா தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்குறாங்களாமா. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு படத்தோடைய ஷூட்டிங் முடியல, படத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு ஒண்ணு படத்தை கொடுங்க, இல்ல எங்க பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைகா தரப்புல ஐ மீன் நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல லைகா கிட்ட மிகப்பெரிய சட்ட ரீதியான பிரச்சனை போய்கிட்டு இருக்காம. ஒருவேளை இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்னுடைய பணமோ படமோ ரெண்டுத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா சட்ட ரீதியா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை சட்ட ரீதியா போயிடுச்சுன்னா அந்த ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப டபுள் ஆயிடும். அதாவது நெட்ஃபிளிக்ஸ் இப்போ தோராயமா ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீதிமன்றம் போயிட்டு 30 கோடி கேட்பாங்களோ 50 கோடி கேட்பாங்களோ, அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.